இல்லை நீங்கள்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளரா சரி, இல்லை பொது மனிதரா எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்த? அழைப்பான யாருக்கு? எனக்கு. நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது? தெரியும். ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல. இப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வந்து விளக்கம் தர்றேன். இது ஒரே வழக்கு. அது ஏற்கனவே 3 மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன். அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும். சரி, அதுதான் நான் வரணுன்றேன். இப்போ நீதிமன்றம் வந்து 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு, காலம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும். 3 நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம், அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை, உங்கள் காவல்துறை தான் நிற்கிது. ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன், ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்குது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்குது. நீங்கள் ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிட்டு போகிறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துடணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவில் ஒட்டிட்டு போகிறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சிகள் எதுக்கு அங்கே வந்துச்சு? சொல்லுங்க, எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்கிறேன், கிழிக்காம போகிறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைறையில் மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நீ எதுல நேர்மையா இருந்திருக்க? இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை? நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற? அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி, ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன, நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கிறேன். அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம். அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போகல, வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சா, நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுற எவனாவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் 4 அழைப்பானேன்னா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராம இருந்தா சொல்லலாம். இப்ப நீங்க எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க. எதுக்கு வீட்டில் போய் ஒட்டணும்? வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா? அவங்க சட்டம் படிச்சவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக
நீலாங்கரை காவலர் அந்த ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல, வலசரவாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு, படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்கே படம் காட்டணுமா? அதை வர போறவங்களுக்குலாம் நோக்கம் என்ன? இதற்கு முன்னாடி இதே போன்ற சம்மன் ஜாபர் சாதிக் வழக்குல, இந்த போதை கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வீட்டுல ஒட்டின சம்மனை அவங்க தாயை கிழிச்சிருக்காங்க. ஆனா அங்க காவல்துறை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அது வழக்குல, அந்த குற்ற வழக்குல ஆட்சி சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அது உங்க ஆள் இல்ல. இது எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல வந்து உடனே அதை விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிறேன். நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரமும் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு, அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்னைய கேட்கறது எதுக்கு? பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம், படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். ₹1 காசு இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல. எளிய பிள்ளைகள் நாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000, 15,000, 28,000, 22,000 இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நின்னு பாருங்க தனியா. 234 வேட்பாளர் போடுங்க பாப்போம். திமுக போடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் போடுங்க. 234 போடணும். ஆனால் தனியா போடணும். மனச்சான்றுக்கு விரோதம்னா ₹1 நேர்மையாளர்கள் மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்திலிருந்து. நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால், சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும். என்னைய தாண்டி காட்டணும். இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும். நீங்களும் 234, நானும் 234. 26 தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா, பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர். மற்ற கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல. நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல, சொல்லி கேளுங்க. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னை சமாளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன். 11 மணிக்கு வந்தே முடியாது. நான் நினைக்கும் போதுதான் வருவேன். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்கா? கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏத்தி இறக்கல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஏன் வரல?
ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா? அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க எதுல. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு, பார்த்துக்கிறீங்க. அந்த காவல் ஆய்வாளர் பின்புலம் ராஜீவ்காந்தி படுகொலை எப்ப அவர் தந்தை உயிரிழந்தாகவும் அவருடைய மகன் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்புலம் வெளியே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதனாலதான் அதெல்லாம் நான் பார்க்கல, அவர் எனக்கு தெரியும். எங்க அண்ணன் SSPயா இருக்கும்போது சந்திரசேகர் அவர் வீட்டில் அவர் கீழே அவர் பணி செய்யும் போது பல முறை பார்த்துருக்கேன். இதே பல தடவை இந்த இதிலப்போ எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே. இப்போ எல்லாரோட நல்லா பேசுறவர் தான். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராஜீவ்காந்தி இறந்ததுல உங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தியால் நாங்கள் 2020 பேர் 30,000 பேர் இறந்துருக்கோம். அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களா? அதெல்லாம் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. தர்மம்னா நியாயம்னா உண்மைனா எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். நீங்க பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மகன் நான் இருக்கேன், என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா நாங்க வந்து விட்டு அப்படி சின்ன பயில நினைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன்? என்னை வளர்த்த தலைவன் எப்படிமா சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காப்ல. அதுக்கெல்லாம் பயப்பட ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ இன்னை ஜெயிலில் போடலாம், போடு. உங்க அப்பா போட்டவர் தானங்க, போட்டவர் தானே. ஓராண்டுக்கு மேல போட்டார், தொடர்ச்சியா போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார், அவர் அரசியல் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு, இப்போ நான் 230க்கு மேலே போயிட்டேன். நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க. நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்றோம். மொழி பொறியியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா? இப்ப புதுசா வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா? மொழி பொறியியல் இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ்? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு எடுத்து அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியை காக்க எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஏதாவது இருக்கணும்ல. நீங்க மொழி அழிந்தால் இனம் அழிந்துருவீங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம். இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், அதான் கடைசி. அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா, எதுவுமே இருக்காதான்னு. அந்த மொழியை அழிங்கன்னா இன அழிப்பு தானே இது. அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா? இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா? இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும். இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கேன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நானு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆஜராக சரியில்லை. காலையில 6 மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும். 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்ப நாளைக்கு போய் நாளைக்கு கிளம்புனாதான் நான் 2ஆம் தேதி தென்காசியில போராட்டம்.
அப்போ திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோறுட்டிலாம் ஒட்டிட்டோம். அதில் பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நேர் நின்று அதையே தான் சொல்லணும். அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்காப்பா? போவேன். போய் இப்போ கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு இப்போ போவேன். இப்போ இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல. ஆமா, அவங்க என்ன அவ்வளவு மதிப்பு இல்லை. அந்த 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 பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில். ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன். போய் எப்படி நான் போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணியை போல போவேன். உறுதியா போவேன். அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லிக்கிற வேண்டியது ஏதாவது சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுல சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறேன், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் இன்னைக்கு கொடுக்கறத ஒரு தகவல். அது புதுசிலையை வாங்கிக்கிற வேண்டியதான். அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. ஒரு சும்மா அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்றேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது, மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன். எந்த கட்சி கூட்டுது? இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல, இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்பவே எதிர்த்து அப்புறம் அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையில இருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும்